சாயப்பாவை மட்டும்தான். அப்பேற்பட்ட பரமாத்மா எனக்கு உணர்த்தினார், நீ இந்த புதன்கிழமை பாராயணம் பண்ணுறவாளுக்கு நான் கொடுத்ததா கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தூண்டுதலாக என் மனசில் இருந்து அவர் பேசிட்டேவும் இருந்தார். அவர் சொல்ல 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 என்னால் இருப்பு கொள்ளல். உடனே கால் பண்ணி டிடி நாராயண் சொல்கிற சாய் டிவோட்டி அவங்களோட ஒரிஜினல் படம் தான் நம்ம துவாரகமையில் சிலாக்களுக்கு மேலே இருக்க அந்த படம் இல்லை, அது நம்ம அப்பா. அந்த லக்கி வின்னர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்பா வராரு உங்களை பார்க்குறதுக்கு. இதை விட என்ன சாய் வேணும் நம்ம வாழ்க்கையில்? எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளே விடணும்னு நினச்சாலும் அவர் நம்மளை வழி நடத்துவார். நம்மளை விட்டு போகாத ஒரு பரமாத்மா அவர். எல்லா சாய் பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள் சாய். ஓம் சாய்ராம். சாய் பிரவீணா அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டிருப்பேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் பாபா உணர்த்துற பல விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியறது. இப்போல்லாம் கரெக்டா? யாரும் யாருக்காகவும் இல்லை, ஆனா எல்லாருக்காகவும் எல்லாரும் இருக்கா. அது எங்க நடக்கிறது? அந்த மாதிரி அற்புதம்னா நம்மளுடைய சாய் ஃபேமிலியில மட்டும்தான் நடக்கும். ஏன்னா மற்றவாளுக்காக ப்ரேயர் பண்றது, மற்றவா நன்னா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்றது மட்டும் இல்லை, அவளுக்காக நம்ம செய்யறது, இதெல்லாம் கண்டிப்பா பெரிய விஷயங்கள்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம். நம்ம எதாவது வாங்கிட்டு போய் ஒரு தானம் பண்றோம்னு சொல்லிட்டு போங்களேன், ஒருத்தர் கூட நம்ம கையிலேருந்து வாங்க மாட்டா. ஆனா இதே சந்தர்ப்பத்துல பாபா உனக்காக நான் அன்னதானம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி பாருங்களேன், அடுத்த நிமிஷம் 2 பேர் நம்ம கிட்ட ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்பா. எப்படி இந்த அற்புதம் நடக்கும்? நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அப்பப்போ எப்படியெல்லாம் மிராக்குலஸா பண்ண முடியும் அப்படிங்கிறது பாபாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதுல எல்லாம் அவர் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கார். அந்த அளவுக்கு அந்த பரபிரமம் நம்மளோட சேர்ந்து வாழறது, நம்மளுக்கான விஷயங்களை நம்மளை தேடி தேடி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பினைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் இப்ப வரப்போற செப்டம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு நம்ம துவாரகமாயில நடக்க போற மகாவாராகி யாகத்துல நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறதுனா அதுக்கு மிக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வராகி ஹோமம்ங்கிறது இங்க மகாலய பட்சத்துல நடத்துறதுங்கிறது வாராகி பித்ரு ரூபேனா அப்படிங்கிற அந்த வீடியோவை கூட நீங்க பார்த்திருப்பேன். ஸோ நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாருமே அந்த ரூபத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படிங்கறத இதை காமிக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துங்கோ. நம்ம துவாரகமாய்க்கு தயவு செஞ்சு வாங்கோ. என்ன உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும், மன பிரச்சனை இருந்தாலும், வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் முடிவு காலம் வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்ன காரணம்னா எல்லாரும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். அடுத்தலைக்கு பாயசம், அந்த கான்செப்ட் தான் என்னோடது. நீங்களாம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன், என் குழந்தை நல்லா இருக்கு, எங்க ஆத்கார் நல்லா இருப்பா, எல்லாரும் நல்லா இருப்பா. ஸோ நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை மாத்திரம்தான் எனக்கு. என்ன வரும் என்ன போகும்னால எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா பணம் காசெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும். அப்புறம் என்ன பெரிய பதவி இருந்தாலும் விட்டுட்டு போயிடும். நம்மளுடைய ஆயுள் கூட எப்போ முடியும் நம்மளுக்கு தெரியாதாக. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல இந்த மகாபுருஷர் கொடுக்குற அந்த அனுகிரகம்